ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் வந்துட்டு பெங்களூருக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட எக்கனாமி கிளாஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோட டெர்மினல் 2 தான். ஆக்சுவலி நம்ம ஃப்ளைட் வந்துட்டு டெர்மினல் 3லேருந்து தான் கிளம்புது. பட் இப்போ நம்ம டெர்மினல் 2க்கு வந்திருக்கோம். ஏன்னா ஸோ இங்கே உள்ள ஒரு லவுஞ்ச் ஆக்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ டெர்மினல் 2ல் நீங்கள் பார்க்குறது ட்ரீம்ஸ்கேப். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்டோர் கார்டன் மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது போக வந்துட்டு சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. டெர்மினல் 2, டெர்மினல் 3 வந்துட்டு எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் டெர்மினல் தான். டெர்மினல் 1, 2, 3 அதனால் வந்துட்டு நீங்கள் நடந்து கூட போகணும்னா போய்க்கலாம். ஸோ இந்த ட்ரீம்ஸ்கேப்புக்கு மேலே இருக்கிற அப்பர் ஃப்ளோரில் தான் இந்த அம்பாஸ்டர் டிரான்சிட் லவுஞ்சுங்கிற லவுஞ்ச் இருக்குது. ஸோ இந்த லவுஞ்சுக்கு நம்மளோட கிரெடிட் கார்டில் இருக்கிற ப்ரையாரிட்டி பாஸ் வச்சு தான் வந்தோம். ஸோ எல்லா கார்ட்லேயும் இருக்காது, ஸ்பெசிஃபிக் ஹை அண்ட் கார்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா காலையில் 8:40க்கு. ஸோ நம்ம லவுஞ்சுக்கு ஒரு 6 மணிக்கே வந்துவிட்டோம். லவுஞ்சில் ரொம்பவே வந்துட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதே நேரத்தில் ஃபுட் ஆப்ஷன்ஸுமே ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. லைக் ப்ரெட்டு, டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலட்ஸ், அப்புறம் காஃபி வெண்டிங் மிஷின், இவ்வளோ தான் வந்துட்டு இருந்தது. பெருசாக வந்துட்டு லைவ் கவுண்டர் ஃபுட் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ரெட்டும் ஒரு சிங்கப்பூர் ஃபேமஸ் மைலுவும் எடுத்துக்கிட்டேன். ப்ரெட் அண்ட் பட்டர், இவ்வளோ தான் வந்துட்டு லவுஞ்சில் சாப்பிட்டது. ஸோ இப்போ லவுஞ்சில் வந்துட்டு டேரெக்டாக நம்ம இப்போ அடுத்து வந்துட்டு டெர்மினல் 3க்கு போக போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் டெர்மினல் 3லேருந்து தான் போகிறோம். ஸோ சிங்கப்பூரில் வந்துட்டு நீங்கள் டெர்மினல் 2லேருந்து 3க்கு வந்துட்டு நீங்கள் நடந்தும் போகலாம், இல்லைனா ஸ்கை ட்ரெயின் எடுத்தும் போகலாம். ஸ்கை ட்ரெயினில் போனீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். ஸோ டெர்மினல் 3ல பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங் ஃபியூச்சர் இருக்குது. இங்கே ஒரு மூவி தேட்டர் இருக்குது, ஃப்ரீயான தேட்டர். யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் படம் பார்த்துக்கலாம். 24/7 இது மூவி ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ நாங்கள் போனப்போ மூவி ரன் ஆகிட்டு இருந்தது. பட் நமக்கு ஃப்ளைட் இருந்தனால அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதனால் பட் உங்களுக்கு லாங் லே ஓவர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 7 ஹாலுக்கு போல் நம்ம கேட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு கேட்டுக்கும் தனி செக்யூரிட்டி இருக்கும். இந்தியா மாதிரி வந்துட்டு காமன் செக்யூரிட்டி கிடையாது. அதனால் வந்துட்டு ப்ராசஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ செக்யூரிட்டி முடித்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு உங்கள் ஒரு தனி சீட்டிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஃப்ளைட் போர்டிங் வர்ற வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும். ஸோ போர்டிங்குமே வந்துட்டு ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன் டைமுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போக போகிற ஃப்ளைட் இன்றைக்கி மாடல் பார்த்திங்கன்னா ஏர்பஸ் A350. இதுதான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃப்ளைட் மாடலும் கூட. ஸோ உள்ளே போகிறப்பே வந்துட்டு நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்துட்டு வெளியே வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு உள்ளே இருக்கிற இன்ஃபோர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோவும் ஒரு பிளாங்கெட்டுமே வந்துட்டு ரெடியாகவே வச்சுருக்காங்க. ஸோ இது போக லெக் ரூம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஒரு லாங் ரேஞ்ச் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு பக்காவான லெக் ரூம் வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் இருந்தது. ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அது போக ஒரு ட்ரே டேபிள், ஒரு கப் ஹோல்டர் வந்துட்டு நம்ம சீட்டில் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. சார்ஜிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு சிங்கப்பூர் டைப் பின் தான் வந்துட்டு அவைலபிள். இந்தியன் பின் இருக்காது, நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணணும். அது போக இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு கீழோடி பார்த்திங்கன்னா ஒரு USB ஸ்லாட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஏர் ஹோஸ்டஸ் வந்துட்டு ஒரு ஹாட் டவல் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு நம்ம ஃபேஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஸ்பெஷாலிட்டி டச்சும் கூட. ஸோ சுமார் ஒரு 8:30 போல் வந்துட்டு ஃப்ளைட்டை வந்துட்டு புஷ் பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆன் டைம் இன்றைக்கி டிப்பாச்சர் சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்லேருந்து. ஸோ நீங்கள் இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாங்கி T5 டெர்மினல்னு ஒரு டெர்மினலே கட்டிகிட்ருக்காங்க. ஸோ சிங்கப்பூர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஏர்போர்ட். ஸோ இன்னும் பத்தாதுக்குன்னு கெப்பாசிட்டி 50 மில்லியன் அடிஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு புது டெர்மினலே வந்துட்டு கட்டிகிட்ருக்காங்க. இப்போ வாங்க டேக் ஆஃப் ஆக போகுது.
ஸோ டேக் ஆஃப் ஆனோடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நான் ஃப்ளைட்டில் செக் பண்ணது வந்துட்டு ஒய்ஃபை. ஏன்னா வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஒய்ஃபை கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்துட்டு மெம்பராக இருந்தால் மட்டுமே போதும். ஸோ நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், கனெக்ஷன் இருந்தது, பட் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. 50 MB தான் கொடுக்குறாங்க. ஸோ மார்னிங் ஃப்ளைட், மார்னிங் ப்ராப்பர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான்வெஜ் ஆப்ஷன். நான்வெஜ் ஆப்ஷனில் என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் கறி, ஒரு ஃப்ரூட், அப்புறம் ஒரு பிரெட் அண்ட் பட்டர் ரோல் கொடுத்தாங்க. ஸோ இந்த சப்பாத்தி சிக்கன் கறி வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு வெஜிடேரியன் ஆப்ஷன். ஸோ வெஜிடேரியன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சாம்பார் வடை ரவை மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு சப்பாத்தியும் கொடுத்தாங்க. இது டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே ஆவரேஜாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அவைலபிள். நம்ம வாங்கினது வந்துட்டு ஒரு டயட் கோக் தான். ஓவரால் மீல்ஸ் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. ஃபினிஷிங் டச்சுக்கு ஒரு மசாலா டீயும் வாங்கினோம். இந்த டீ வந்துட்டு ரொம்ப ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் நல்லா இருந்தது. அடுத்தது கிறிஸ் பிளேயர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் ஓரளவுக்கு நிறையவே கலெக்ஷன் வச்சுருக்காங்க. தமிழ் மூவிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஜனல் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா மூவிஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அது போக நம்ம ஃப்ளைட் எங்கே போகணுன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருந்துச்சு. அது போக டென்டல் கிட்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக வச்சுருந்தாங்க. ஏன்னா இது ரொம்பவே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட், நிறைய பேர் காலையில் வந்திருப்பாங்க, சில பேர் வந்துட்டு ஏர்போர்ட்லேயே தங்கி இருந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு ஸோ ப்ரஷ் இருக்காதுங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு டென்டல் கிட்டும் வந்து உள்ள ரெஸ்ட் ரூமில் அவைலபிளாக இருந்துச்சு. மற்றபடி நீட்டாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ரெஸ்ட் ரூம். ஸோ ஓவரால் இந்த ஃப்ளைட் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டோட்டல் ஜேர்னி டைம் 4 hours தான். நம்ம இப்போ பெங்களூருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ லைவ் மேப்பில் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது பெங்களூர் இன்னும் வந்துட்டு ஜஸ்ட் 5 minutes தான் நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகிறோம். லோக்கல் டைம் பார்த்திங்கன்னா இப்போது 10:20 AM. ஆன் டைமுக்கே வந்துட்டு ஃப்ளைட் லேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ லேண்ட் ஆகிருக்கிறது எந்தன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரோட டெர்மினல் 2ல் தான். ஸோ பெங்களூரில் 2 டெர்மினல் இருக்குது, டெர்மினல் 1, டெர்மினல் 2. அதில் டெர்மினல் 2 தான் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருந்தால் வந்துட்டு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் நம்மளோட ஏர்பஸ் A350 ஃப்ளைட். சிங்கப்பூர்லேருந்து வந்து லேண்ட் ஆகிருக்கோம். ஸோ இமிக்ரேஷன் செக்யூரிட்டி எல்லாமே டக்குன்னு முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற டியூட்டி ஃப்ரீ ஷாப். ஸோ இது வந்துட்டு இந்த நம்மளை அப்படியே பேக் எடுத்துகிட்டு போகிற வழியிலே வந்துட்டு இருக்கும். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்துட்டு சர்வீஸும் சரி, ஃபுட்டும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.